அதே நம்பர் தான் நம்பர் மாற்றலையே. அதே நம்பர் அந்த ஒரு மொபைலில் உள்ள மெசேஜ் மட்டும் தான் இருக்குது. நம்பர் உங்களோட ஃபோனுங்க நம்பர் அதே நம்பர் தான். ஓகே, 1ஆம் மாதம் கடைசி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே, நம்ம வந்து 1ஆம் மாதம் கடைசியில் மீட் பண்ணி எப்படி இப்படி செட்டில் பண்ணோம் அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் எனக்கு சக்திக்கு மீறி நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கிடைக்கிறதுல நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் என் வாழ்க்கை என்ன வருது. அதுக்கு மேல நீங்க வளர்ந்தீங்கன்னா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா சத்தியமா செய்வேன். இந்த 1ஆம் மாதம் நீங்க வளர்ந்தீங்கன்னா உண்மையா வாங்கினதோட கூட கொடுப்பீங்களா? கண்டிப்பா, அது சத்தியமா நான் சொல்றேன். இதுதானே 3 வருஷத்துக்கு கூட கம்பெனி மட்டும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டான அந்த 1ஆம் மாதம் இன்கம் கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த 1ஆம் மாதம் கடைசி வரைக்கும் டைம் கொடுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். ராமகிருஷ்ணன் வந்து கால் பண்ணுவார் அப்பப்போ எனக்கு. நான் வந்தேன், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னைய பார்த்தேன், நீங்கள் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் கொடுக்குறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க என்கிட்ட போடுவாங்க. நீங்கள் எனக்கு என்னை பார்த்து ஓகேண்ணா அவங்கள்ட்ட நீங்கள் தெரியாதுமே பேசுங்க. யாரையும் நீங்கள் கேட்க வேணாம். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறபடி உங்களுக்கு வாங்கின அமௌண்ட் அவங்களுக்கு 6 லட்சமோ எனக்கு 1 லட்சமும் தரேன்னு இருக்கீங்க. வளர்ந்தா மேற்கொண்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அவருக்கு ஒன்று 4.5 லட்சம் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வளர்ந்தா நான் கண்டிப்பாக செட்டில். சரி, ஓகேங்க சார், செட்டில் பண்ணுவேன். அதை பற்றி இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எடுக்கிறது வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான். இன்னொன்று தெரியுமா சார், இன்னொன்று யோசிங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட போடுறோம்னுச்சுங்க, ஒன்று எங்களோட லாபம் மட்டும் இருந்தால் நீங்கள் எடுத்து செய்வீங்களா? எங்களோட காசில் உங்களுக்கு வருமானம் இருந்தனால தான் எடுத்து செய்வீங்க. எல்லாம் போச்சு. உங்களோட காசு என்னோட காசு எவ்வளோ போச்சு தெரியுமா? அதில் அந்த பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே, இதுதான் என் சத்தியம். எனக்கு இந்த மாதம் 1ஆம் மாதம் கடைசி வரைக்கும் டைம் கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அதே நம்பர் தான். அதே நம்பர் தான். 97223 அதே நம்பர் தான். நான் எடுத்து ஓட கிடையாது. அதே நம்பர். 1ஆம் மாதம் கடைசியில் நான் கால் பண்ணுறேன். நம்பர் கார்டு கார்டு இல்லையா சார்? ட்ரெயினராக இருக்கீங்க, கார்டு இல்லை. கார்டு இருக்கு சார். எப்படி கார்டு எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? கார்டு இதுலேயும் ரிட்டர்ன் ப்ரோக்ராம் இருக்கு. ஐயா போன ரிட்டர்ன் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு மாதத்துக்கு 12 சார். ஆமாம், அது 4 அக்கௌண்ட் கீழே நம்ம போட்டோம்னா எல்லாமே வந்து 6+ யூஸ் பண்ணுறீங்க. ஐயா இல்லை, இது கம்பெனி ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. நீங்கள் கம்பெனி கொடுத்துருக்கேன். கம்பெனி இல்லை, இதில் 011 377 ஓகே 377 5878 011 ஒரு நம்பர் குறையுது. இல்லை 011 31 அது அவங்களுக்கே பார்த்தா தான் தெரியும். 31 இது சார். ஓகே ஓகே அடிக்கலாங்க. மிஸ்கால் கொடுத்துருங்க. அடிக்குதா? ஓகேங்க சார். ஓகேயா? நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? உண்மையா பிரம்மாண்டில் தான் இருக்கீங்க. ஃபோன் அடிச்சா இருப்பீங்களா இதுக்கு மேலே? நீங்கள் அடிச்சு நான் எடுத்ததான் நான் அடிக்கிறேன்யா. சரிங்க சார். ஸோ ஒரு நம்பிக்கையில் நான் போகிறேன். கொடுத்துட்டீங்க டைம். திருப்பி நான் வருவேன் சார். நினைக்கணும். ஓகேங்களா சார்? நான் உங்கள்கிட்ட வந்தேன். இந்த இடம் ரொம்ப டீசனான இடம். நீங்களும் ரொம்ப மரியாதைக்குரியவர். உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசாமல் போகிறேன் சார். தயவுசெய்து எனக்கு மாதம் கட்டிட்டு அடிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க சார். இதெல்லாம் கட்டிடுங்க சார். கையில் காசு இல்லை. காசு என்ன இல்லையா? இல்லை இல்லை என்ன சார், 4 வெள்ளி காசு கட்ட முடியாதா சார்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னது? ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குது. நம்ம எப்படி போனாலும் அது வந்துடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இது வரைக்கும் மாதம் மாதம் செட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிடையாது. மாதம் கால் கூட வந்தது லேட் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க. 1000 வெள்ளி நிறைய பேர் போட்டாங்க. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 5000 வெள்ளி அந்த மாதிரி செட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இந்த 1ஆம் மாதம்
கம்பெனி மட்டும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருச்சுன்னா நல்ல இன்கம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரொமோஷன் கொடுத்துட்டா இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறாங்களே அவங்க டெபாசிட் பண்ணுறது என் மூலிமா போவோம். ஓ அந்த மாதிரி. அது போனால் எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஓ பரவாயில்லையே, கமிஷன் கிடைக்கும். அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாருங்க? 12% ஆகும். 12%. சரிங்க சார், கமிஷன் கிடைக்குங்க. நாளைக்கு வேற ஏதாவது சொல்ல முடியும், என்ன முடியல எதுன்னு வச்சு அப்படி இல்லையா சார், இதுதான் நாங்கள் கேட்கணும். கடைசியில் என்னால் முடியுதோ இல்லையோ கொஞ்சமாச்சும் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிங்க சார், அது நம்புங்க சார். சொன்னால் இது வரைக்கும் நல்லா கேளுங்க சார். அன்றைக்கே நான் வந்து இந்த வாக்கை நம்பிட்டு தான் போனேன். ஆமாம், இன்றைக்கும் வந்து இந்த வார்த்தையை தான் நம்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் கடவுளை நம்பாதீங்க. உங்கள் வார்த்தையிலேருந்து வெளியே ஆகிற அந்த சவுண்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. ஏன் அழைச்சி கொடுத்தீங்க? என்ன பண்ணுறது, கொஞ்சமாக உட்காந்து அடித்தா பரவாயில்ல. 2 பேரும் புலம்புறது தான் லைஃப்பில். என்னதான் பண்ணுறது, தேடாது தேடாது. நான் பார்க்க அடையாளமே தெரியல, இவரை தெரிஞ்சிருச்சு. முடியல நல்லா தெரிஞ்சுச்சு. ஆமாம், அவர் டிரைவர். கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா ஆமாம் கட்சி. சரிங்க சார், தயவு செய்து நான் ஃபோன் எடுத்தா எடுங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க சார். இருக்காங்க, அதனால சொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் தெரியலன்னு. தெரியல உள்ள எனக்கு உங்களை தெரிஞ்சிருச்சு. தயவு செய்து மாஸ்க் கடைசியில் அடிங்க சார். ஓகேங்க சார், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க சார். Hi. Sekejap Ya.